ஆப்கி அதாலத்துல ஐட்டம் கேர்ள் ராக்கி சாவந்த் மீது உள்ள குற்றச்சாட்டு. பாப்புலாரிட்டிக்காக இவங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட்ஸ் செய்யறாங்க. ராக்கி, எந்த சம்பவத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அந்த மீகா உங்களை வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணாருன்னு சொல்றீங்க. அந்த இன்சிடென்ட பத்தி எல்லாரும் அடிக்கடி பேசுறாங்க. நீங்க ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா தான் அதை பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆஸ் அ ஃப்ரெண்டா போனேன். அப்புறம் நான் அவரை கன்னத்துல கிஸ் பண்ணேன். அது என்ன மாதிரி ஒரு கிஸ்னா அது பிளெஸிங் கிஸ். ஒரு தாய் தன் மகளை, ஒரு அப்பா தன் மகளை கிஸ் பண்ற மாதிரி பிளெஸிங் கிஸ். இங்க அதை நான் என் ஃப்ரெண்டை பிளெஸிங் கிஸ் பண்ணேன். அப்புறம் கேக்கும் ஊட்டி விட்டேன். ஸோ என் மனசுல எந்த விதமான தப்பான ஒரு எண்ணமும் இல்லை. அப்புறம் நான் ஆஸ் அ ஃப்ரெண்ட், அது என் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பிரதர் பர்த்டேவா இருந்தாலும் சரி, நான் அப்படி பண்ணேன். ஆனா அவர் பண்ணது சார், அவர் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ராக்கி, ஒரு தடவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்பதான் நமக்கு இன்னும் விளக்கமா தெரியும். நீங்க எப்படி கேக்க ஒட்டி விட்டீங்க, நீங்க எப்படி கிஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாம் தெரியும் இல்ல? அப்பதானே ராக்கி, நீங்க மீகாவோட முகத்துல கேக் பூசி விட்டதை பார்த்தோம். ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்டா இருந்தா தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் நாம இப்படி ஒரு காரியத்தை செய்வோம். சார், நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தா நான் இந்த மாதிரி கேக் எதுவும் ஊட்டி விட்டுருக்க மாட்டேன். நாங்க நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம். ஸோ அது பர்த்டே, நாங்க அந்த பர்த்டேவை செலிப்ரேட் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அதுவும் நான் அவருக்கு கேக் தான் ஊட்ட போனேன். அப்ப அவர் என் கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாரு. அப்புறம் எனக்கு கோவம் வந்து நான் ஒரு மூஞ்சி ஃபுல்லா கேக்க பூசி விட்டேன். உன் பர்த்டே தானேன்னு. எனக்கு நிச்சயமா தெரியாது அவர் என் கூட எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காருன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் என் படத்துல எவ்வளவுதான் என்ன ஷார்ட் ட்ரெஸ் போட்டாலும், இல்ல நான் ஒரு ஐட்டம் கலா இருந்தாலும், இல்லனா நான் உடம்ப காட்டுறேன்றதுக்காக எந்த ஆம்பளையும் என்னை பயன்படுத்திக்கணும்னு அர்த்தம் இல்ல. என்கிட்ட யாரும் இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முடியாது. அப்புறம் இப்ப நான் பேசினதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். ராக்கி, நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்றீங்க, இந்த மாதிரி ப்ரொவகேஷனை கிரியேட் பண்றீங்க. நீங்களே இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு யாரு பொறுப்பு ஏத்துக்க முடியும்? ஏன்னா அது என் இமேஜ், அது என் பிலிம் இண்டஸ்ட்ரிக்காக. நான் படத்துல ஐட்டம் கால டான்ஸ் ஆடுறேன்னா அது என்னோட வேலை. ஒருத்தருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ண முடியும் பப்ளிக்கா? என்னோட ஷார்ட் ட்ரெஸ்னாலயா? அப்புறம் என்னோட கரியர் இப்படி இருக்குன்றதுக்காக என்ன ஒருத்தன் இப்படிதான் யூஸ் பண்ணுவானா? அது முடியாது. யாருக்கும் தைரியம் இல்ல. எந்த ஆம்பளைக்கும் அந்த கட்ஸ் இல்ல சார். அது அந்த பொண்ணு சாரில இருந்தாலும் சரி, சல்வார்ல இருந்தாலும் சரி, ஸ்கர்ட்ல இருந்தாலும் சரி, எவனோ அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்க உரிமை இல்ல சார். ராக்கி, அந்த பார்ட்டியில பல பேர் இருந்தாங்க. பிரபலமான சிங்கர்ஸ் இருந்தாங்க. சுனிதி சௌஹான் அங்க இருந்தாங்க. அவங்க பேட்டியையும் நான் பார்த்தேன். சுனிதி சௌஹான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராக்கி ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணா, அப்புறம் ராக்கி தான் மீகாவை இன்வைட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனையே கிரியேட் பண்ணா. சோ சுனிதி சொன்னது முழுக்க முழுக்க போய். எனக்கு என்ன தோணுதுன்னா, மீகா கூட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் வீடியோ பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அவங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா மறுநாள் அவங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்க. ஷிஃபாலி ஜரீலா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க புருஷன் ஹர்மீத்தும் கொடுத்தாரு. அப்புறம் சுனிதியும் அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் உண்மை வெளியே வந்துருச்சு. அவர் என்ன வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணும் போது அவங்க 3 பேரும் நின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணும் போது அவங்க 3 பேரும் நின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் நியூஸ்ல அவங்க சொன்னது தப்புன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க. துபாயில இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்க அவரை அரைஞ்சிட்டீங்க. இப்ப இந்த பார்ட்டில அந்த அறை எங்க போச்சு? நீங்க சொல்றது சரிதான் சார். இதுக்கான பதில நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க விரும்புறேன். முதல் விஷயம், நான் என் ஃப்ரெண்டா மீகாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரு உடனே என்னை இங்க பிடிச்சிட்டாரு. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இங்க பிடிச்சிட்டா அவ உடனே அப்படியே பலகீனமாயிடுவா. ஏன்னா அவ பொண்ணு, அவளுக்கு புரியாது. ஏன்னா அவளை ஃபோர்ஸா தட்டி விட்டா அவ கழுத்துல காயம் ஏற்படும். நான் ஒன்னும் பிலாசபர் இல்ல, சயின்டிஸ்ட் இல்ல. ஆனா அந்த நேரத்துல நான் இத மனசார உணர்ந்தேன் சார். அவரு திடீர்னு இப்படி பிடிச்சதும் நான் பயந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அப்ப அவர் மறுபடியும் என்ன பிடிச்சிட்டாரு. அப்புறம் எதிரில மீடியா, என் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி. சார், என்னோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா நான் அப்படியே பயந்துட்டேன். நான் கனவுல கூட அந்த ஆள் என்கிட்ட இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. நான் அந்த பயத்துல என் ஃபேஸ்ல அப்படியே பலமா அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் பயத்துல அங்க இருந்து போயிட்டேன் சார். ஆனா மீகாவை இனிமே நான் எங்கேயாவது சந்திச்சேன்னா அவரை செவிலே திருப்பிடுவேன் சார். அவரோட வாழ்க்கையில கிஸ்ன்ற வார்த்தையை மறந்துடுவாரு. அவர் வாழ்க்கை ஃபுல்லா மறக்காத அளவுக்கு ஒரு அறை கொடுத்துருவேன். அதாவது ஒரு பொண்ணோட மரியாதை அவளோட கையில தான் இருக்கும்.
உலகம் அவளை எந்த பார்வையில பாக்குதோ அதை பொறுத்து தான் இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரி பார்ட்டில எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருந்தீங்க, எப்படி அங்க நடந்துக்கிட்டீங்களோ அதை வச்சு உங்களுக்கு தோணலையா? நீங்களே மிக்காவை கிஸ் பண்றதுக்கு நீங்களே தூண்டி விட்டீங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதுல உங்களோட பங்கும் இருக்கு. நான் பர்சனல் லைஃப்லயும் உங்கள மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன். வாரம் சித்தி விநாயகர் கோயிலுக்கு போவேன். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தங்கச்சிங்க இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனது ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் போனேன், யூனோ, ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஆனா என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி கேவலமா நடந்துப்பான்னு எனக்கு தெரியாது. மீடியாக்கு எதிரில இவ்வளவு பெரிய அவங்க தப்பு. என்ன கேக்குறாங்கன்னா, மீகா பண்ணது தப்பு, அவருக்கு தண்டனை கிடைக்கணும், இதை எல்லாரும் ஒத்துக்கறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல உங்களோட தப்பும் இருக்கு. ஒருவேளை கம்மியா இருந்திருக்கலாம், ஆனா நீங்க அங்க எப்படி போனீங்களோ, எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தீங்களோ, அதுல உங்க தப்பு இருக்கு. அதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களா? இதத்தான் அவங்க கேக்குறாங்க. இல்ல, எனக்கு எந்த வருத்தமோ இல்ல. நான் எந்த விதமான ட்ரெஸ் போட்டனோ இல்ல எப்படி கேக் ஊட்டி விட்டேனோ. அதுல உங்க ட்ரெஸ் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. எல்லாரும் விட நீங்க தான் மீகாக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. அந்த பார்ட்டில குறைஞ்சது 6-7 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்களும் ஷார்ட்டா தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட டேப் மட்டும் ஏன் காட்டல? ஏன்னா இது ஏன் கூட தான் நடந்துச்சு, அதனால தான் காட்டினாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. அண்ட் நான் மத்த பொண்ணுங்களை பத்தி கவலைப்படல. ஆமா, என்னோட பேக் ஓப்பனா இருந்துச்சு. இந்த மாதிரி காஸ்டியூம் நிறைய மார்க்கெட்ல கிடைக்கும். அதை நான் வீட்ல ஒன்னும் ரெடி பண்ணல. அண்ட் அந்த காஸ்டியூம்ஸ ஒரு டிசைனை என் வீடியோக்காக கொடுத்தாரு. நான் அதை போட்டேன், அவ்வளவுதான். ராக்கி, மார்க்கெட்ல நிறைய விதமான பொருட்கள் கிடைக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டது நீங்க. சார், நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். சோ ப்ளீஸ், நீங்க எனக்கு துணையா இல்லைன்னா வேற யார் இருப்பாங்க?